அத்தியாயம் 2. அம்மா, இன்னைக்கு வீட்டுக்கு தான் முதல்ல வரணும்னு வண்டி எடுத்துட்டு இருந்தேன். அப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க மூர்த்தி அண்ணனோட பையன் கீழே விழுந்து கை கால்லாம் ஒரே சிராய்ப்பு, தலையில் வேற அடிபலம். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டம்மா. அதான் நேரமாயிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் எனக்காக காத்துட்டு இருப்பீங்கன்னு தெரிஞ்சும் லேட்டாக வருவேனா சொல்லுங்கள். நல்ல காரியம் செஞ்ச கண்ணா. இப்போ அந்த பையனுக்கு பரவாயில்ல தானே? பணம் ஏதாச்சும் கொடுத்துட்டு வந்தியா என்று கேட்டார் சுஜி. பரவாயில்லம்மா, பணம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நாளைக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்றான் ஆதித்யா. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அவன் குளித்து முடித்து எப்பொழுதும் போல் தாய் தனக்கு தேர்வு செய்த உடையை அணிந்து வந்தான். வேஷ்டி சட்டை அணிந்து சந்தன கீற்றுடன் அடங்க மறுக்கும் கேசங்களை கோதியவாறே படிக்கட்டுகளிலிருந்து இறங்கி வருபவனுக்கு நெட்டி முறித்தார் சுஜி. தன் தந்தை புகைப்படத்திடம் சென்று ஆசி பெற்று அவரை வணங்கினான். பின்பு கோவிலுக்கு சென்று ஆதி பேரில் அர்ச்சனை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தனர். அவனுக்கு பிடித்த உணவனைத்தும் அங்கு தயார் செய்து வைத்திருந்தார் அவனது தாய் சுஜி. என்னம்மா, இன்னைக்கு இவ்வளோ வெரைட்டி ரெடி பண்ணியிருக்கீங்க என்று கேட்டான் ஆதி. என்ன கண்ணா பண்ணுறது, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்காகத்தான் இன்னைக்கு இதெல்லாம். நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? எப்போவாவது ஒரு நாள் தான் இப்படி சமைக்க முடியுது. இல்லை, எப்போவாவது ஒரு நாள் தான் என் பையன் அங்கே வந்து சாப்பிட்றான் என்று மகனிடம் குறைபாடினார் சுஜி. மா, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மட்டும் இப்படி ஓடுறதுக்கு ஆசையா? வேலை அதிகம். அதனால தான் நான் சாப்பாட்டை தோட்டத்திலேயே சாப்பிட்றேன். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இங்கிருந்தே சாப்பிட்டு போகிறேன். முகத்தை பாவமாக வைத்து கொண்டு சொல்லும் மகனை பார்த்தவர் கண்களில் பெருகிய நீரை அவன் அறியாமல் துடைத்தபடி அவனுக்கு உணவை பரிமாறினார். பின்பு அவர் அறியாததா, வயதுக்கு மீறிய பொறுப்பை சுமக்கும் மகன் இன்றளவும் தனக்கு கஷ்டமாக உள்ளது என்று சொல்லியதில்லையே. தந்தை செய்த விவசாயம், அவர்களது ரைஸ் மில், அவருக்கு பின் இப்பொழுது இவன் பொறுப்பில் உள்ளது. பிறகு அவன் கம்பெனி பொறுப்பும் வேறு. போதும் போதும், இப்படி சாப்பிட்டா என்னால் நடக்கக்கூட முடியாதும்மா, உருண்டுட்டு தான் போகணும் என்று சொல்லி சிரிக்கும் மகனை பார்த்தவருக்கும் புன்னகை எட்டி பார்த்தது. நல்லா சாப்பிடாதி என்றார் சுஜி. ஐயோ, இனி என்னால் முடியாது என்று தன் கைபேசியை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்த மகனை பார்த்து அங்கிருந்த அனைவரும் சிரித்துவிட்டனர். ஸ்வீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அப்புறம் வரவங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது. தன் வீட்டில் பணி செய்பவரிடம் ஏவி கொண்டிருந்தார் காயத்ரி. ஏங்க, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்களான்னு கேளுங்க. இப்போதாம்மா ஃபோன் பண்ண, கிளம்பிட்டாங்க. நீ போய் சனாவை ரெடி பண்ணு என்று வேல் கூற, சரிங்க என்று அவர் மகள் அறைக்கு செல்ல அங்கே ரேணுவும் ஸ்ரீயும், சனா, மாப்பிள்ளை உன்னை பார்த்த உடனே ஃப்ளாட் ஆயிடுவாருடி என்று சிரித்தனர். ஆமாண்டி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க என்று ரேணுவும் அங்கு மிதமான ஒப்பனையில் சிலையென அமர்ந்திருப்பவளிடம் பேசிக்கொண்டிருந்தாள். என் மக எப்பவும் அழகுதான் என்று கூறிக்கொண்டே உள்நுழைந்தார் காயத்ரி. ஆமாம்மா, ஆனால் இன்னைக்கு உங்கள் பொண்ணு கொஞ்சம் எக்ஸஸ் அழகா இருக்கா, எல்லாம் எங்கள் கைவண்ணம் என்று ஸ்ரீ இல்லாத காலரை தூக்கிவிட அதை சிரித்தபடியே ஆமோதித்தார் காயத்ரி. இங்கு நடக்கும் பேச்சுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல் அமர்ந்திருந்தாள் சனா. ஆனால் முகத்தில் என்றும் இருக்கும் புன்னகை இருந்தது. பிறகு மாப்பிள்ளை வீட்டார் வந்தனர். எப்பொழுதும் நடக்கும் பெண் பார்க்கும் படலம் போலவே நடந்தது. பையன் பெயர் ரவி. பார்ப்பதற்கு அம்சமாக இருந்தான். ஏனோ தன் கனவில் வந்த கண்களாக இருக்கக்கூடாதா என்று ஒருமுறை சனா பார்க்க ஏமாற்றமே மிஞ்சியது. இருந்தும் அவன்தான் இனி தன் வாழ்க்கை துணை என்ற எண்ணத்தை உருவாக்க முயன்றாள். நீ முயற்சி செய், நான் என் வேலையை செய்கிறேன் என்ற விதியின் சொற்கள் அவள் செவிகளில் எட்டவில்லை. திருமண தேதியும் நிச்சயிக்கப்பட்டது. 1 மாதம் கழித்து தன் தாயின் கைகளை தன் கைகளுக்குள் ஏந்தி சோகத்துடன் அவர் முகம் நோக்கி கொண்டிருந்தவனிடம், சார், வெளியே வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு கூப்பிடுறோம் என்றார் நர்ஸ். சரி என்ற தலையசைப்போடு அந்த அறையை விட்டு வெளியே வந்து சுவற்றோடு சாய்ந்து நின்றான் ஆதித்யா. நேற்று காலை நடந்த நிகழ்வுகள் கண்முன் வந்தது. நேற்று காலை உணவு உண்டு கொண்டிருக்கும் வேளையில், ஆதி, நம்ம போய் உங்கள் அத்தையை பார்த்துட்டு வரலாமா? எனக்கு என் மருமகளை பார்க்கணும் போல இருக்கு என்றார் சுஜி. மா, இந்த பேச்சை பேசாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்களே நம்ம வேண்டான்னு தானே இருக்காங்க, அப்புறம் நீ மட்டும் ஏமா அப்படி இருக்க என்று முகத்தில் அவன் கடுமையை காட்ட,
என்ன இருந்தாலும் அவன் அத்தடா, இந்த வீட்டு பொண்ணு, எப்படியோ போன்னு விட்டுற முடியுமா? அப்பா இறந்தது கூட அவங்க வரலமா என்று கனத்த குரலில் சொல்லியவனிடம், கண்ணா, அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம்ல, எனக்கு என் மருமகளை பார்க்கணுண்டா. ஏமா, நாம் மட்டும் அவங்கள பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அவங்க நம்ம மேலே பாசம் வச்சுருந்தா வந்திருக்க மாட்டாங்களா? இனி அவங்கள பற்றி என்கிட்ட பேசாதீங்க என்று கோபத்தில் கத்திவிட்டு செல்லும் மகனை பார்த்தவாறே இருந்தார் சுஜி. தன் ராயல் என்ஃபீல்டை கிளப்பிக் கொண்டு தோட்டத்திற்கு சென்றான் ஆதி. அவன் கோபம் நியாயம்தான் அல்லவா? தந்தை இறந்ததற்கூட அவர்கள் வரவில்லை. அவன் அறிந்தது அனைத்தும் அவனுக்கு ஒரு அத்தை இருப்பதாகவும் அவர் காதல் திருமணம் செய்து கொண்டார் என்பதும் அவர்களுக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் மட்டுமே. மகள் இருப்பது கூட அவர்கள் உறவுக்காரர்கள் மூலமாகவே அறிந்தனர். அவன் தந்தை அவர்களை நினைத்து வருந்திய நாட்களை இவன் அறிவான். ஆனால் அவர்கள் ஒரு முறை கூட இங்கு வந்ததில்லை. தவறு செய்தவர்கள் அவர்கள்தானே. ஒரு முறையாவது இங்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம் அல்லவா? நாம் வேண்டாம் என்று இருப்பவர்களிடம் நாம் ஏன் வலிய செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் ஆதி. தாய் கடந்த சில மாதங்களாக அவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்பதும் இவன் நிராகரிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. இன்று ஏனோ அவன் பொறுமையை இழந்துவிட்டான். அங்கு சென்ற சில நிமிடங்களில் அவனுக்கு வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது. அவன் தாய்க்கு ஹார்ட் அட்டாக் என்றும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருப்பதாகவும் அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் ராமு கூறினார். மருத்துவமனைக்கு சென்ற பின், இது முதல் அட்டாக், நாளை கண் விழித்து விடுவார் என்பதுமே அவனுக்கு கிட்டிய செய்தி. அங்கு அவரின் அறையிலேயே அவருடன் இருந்தான் ஆதி. டாக்டர் செக் பண்ணிவிட்டு வருகையில், அவங்க கண் முழிச்சிட்டாங்க, போய் பாருங்க என்று சொல்ல ஆதி உள் நுழைந்தான். மா என்ற ஆதி கண் கலங்க, எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு கண்ணா. மா, இப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கும் தெரியும்டா, எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை. ஆனால் நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாதில்ல. எனக்கு ஒரு முறை என் மருமகளை பார்க்கணுண்டா. என்க, ஒரு முறை என்னம்மா, நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பார்க்கலாம், நான் கூட்டிகிட்டு வரேன் என்று விட்டு நகர்ந்தான் ஆதி. இந்நிலையில் கூட அந்த பெண்ணை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார்களே. தன் தாயின் இந்நிலைக்கு அவள்தான் காரணம் என்று தேவையற்ற கோபத்திற்கு ஆளாகினான். அவளை எப்படியாவது இங்கு அழைத்து வர வேண்டும் என்று தீர்மானித்தவன் சென்னைக்கு பயணம் செய்தான். இதோ 2 நாட்களில் திருமணம். எல்லா ஜோடிகளைப் போல் அதிகமாக பேசிக்கொள்ளவில்லை இருவரும். ரவியும் ஓரிரு முறை அழைத்ததோடு சரி, கல்யாணத்துக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று திருமணத்திற்கு தயாராகியிருந்தாள் சனா. அந்த கனவு தொடர்ந்து வந்தாலும் அதை அவள் சட்டை செய்யவில்லை. கனவில் வரும் கண்களுக்கு சொந்தமானவனை நிஜத்தில் பார்க்க போவதில்லை என்ற அதீத நம்பிக்கை வேறு. அன்று இரவு சனா இல்லத்தில். கீழே கேட்ட சத்தத்தில் மாடியிலிருந்து எட்டி பார்த்தாள் சனா. தன் தாய் அழுகையை கேட்டு அவரிடம் விரைந்தாள். என்னாச்சுமா, ஏன் அலறீங்க என்று சனா கேட்க, தன் தாய் யாரையோ சுட்டி காட்டினார். அதை பார்த்தவள் இதயம் ஒரு முறை துடிப்பதை நிறுத்தியது போல் இருந்தது. இந்நாள் வரை கனவில் கண்ட கண்களை நேரில் பார்ப்பாள் என்று அவள் எண்ணவில்லை. முகமெல்லாம் வியர்த்து கொட்ட அவனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தவள் அவன் மேலே சரிந்திருந்தாள். அத்தியாயம் 3. மெதுவாக கண்களை திறந்தாள் சனா. தான் தன் அறையில் இருப்பதை உணர்ந்தவள் கீழே இறங்கி செல்ல, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு என்று தன் தாய் ஒருவனுக்கு ஊட்டி விடுவதைக் கண்டு அவள் கண்கள் அகல விரிந்தன. யார் இந்த புதியவன்? நம் கனவில் வந்த கண்கள் இவனுடையது தானே. இவனை இதற்கு முன் நாம் பார்த்ததில்லையே. இவனை கண்டுதானே அம்மா அழுதாங்க, இப்போ இவனுக்கு ஊட்டி விடுறாங்க. இத்தனை நாள் எனக்கு கூட ஒரு டைம் ஊட்டி விட்டதில்லை என்று மனதில் பொறாமை எழுந்தது. அம்மா என்று அவர் அருகில் சென்று நின்றாள் சனா. வந்துட்டியா? போய் சாப்பிடுமா, நல்லா சாப்பிடாம தான் மயக்கம் வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. கல்யாண பொண்ணு இப்படி இருக்கலாமா என்று காயத்ரி கேட்க, கல்யாண பொண்ணை கவனிக்காம வேற யாரோ ஒருவனை கவனிக்கிறீங்க என்று சொல்ல எண்ணினாலும் எப்பொழுதும் போல் அந்த மௌனத்தையே நிலைநாட்டினாள் சனா. என்று விட்டு அந்த டைனிங் டேபிளில் அவன் எதிரே அமர்ந்தாள். நல்லா சாப்பிடாதி
என்று அவர் அவனுக்கு இன்னும் ஊட்ட இவளுக்கு பத்தி கொண்டு வந்தது. போதும் அத்தை, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு என்றான் அந்த புதியவன். அத்தையா? யார் இவன்? இதுக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் இருக்கிறத நமக்கு யாரும் சொல்லலை என்று தன் தந்தையை சனா பார்க்க, சனா, இவர் பேர் ஆதி, உன் மாமாவோட பையன் என்றார் வேல். இவள் முழிப்பதை பார்த்து ஆதிக்கு இதழோரம் சிரிப்பேட்டி பார்த்தது. ஓ என்று விட்டு சாப்பாட்டில் கவனத்தை திருப்பினாள் சனா. திமிரு பிடிச்சவ, வந்தவங்க கிட்ட மரியாதை கூட எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாளா பாரு. என்னை பார்த்த உடனே பேய பார்த்த மாதிரி மயக்கம் போட்டுட்டா. இவளை போய் பாவன்னு நினச்சனே என்று மனதில் நினைத்தான் ஆதி. ஆதி, இந்த ரூமில் தங்கிக்க என்று அவனுக்கு ஒரு அறையை காண்பித்தார் வேல். சரிங்க மாமா என்று விட்டு அந்த அறைக்குள் சென்றவன் அங்கிருந்த மெத்தையில் படுத்தான். சிறிது நேரம் கழித்து யாரோ அறை கதவை தட்ட, யார் இந்த நேரத்தில் என்று யோசித்தபடி கதவை திறந்தான் ஆதித்யா. யார் நீ? எதுக்கு இங்கே வந்த? எப்படி உனக்கு என்னை பற்றி தெரியும்? எங்கள் அம்மா உன்னால தானே அழுதாங்க. அப்புறம் அவங்க எப்படி உனக்கு சாப்பாடு ஊட்டி விடலாம்? எனக்கே அவங்க ஊட்டி விட்டதில்லை. அப்படி அவங்கள என்ன செஞ்ச மாயக்காரா என்றவள் அவனை உள்ளே தள்ளி காலரை பிடித்து உழுக்க ஆதிக்குதான் பேயடித்தாற் போல் இருந்தது. பின் இருக்காதா, சற்று முன்பு தன்னை பார்த்த உடனே மயக்கம் போட்ட பெண்ணா இவள்? டைனிங் டேபிளில் அவள் பாட்டிற்கு சாப்பிட்டு விட்டு சென்றாள். இப்பொழுது என்னவென்றால் தன் சட்டையை பிடித்துள்ளாள். அவள் பேசியது ஏதோ புரிய, உனக்கா 2 நாள் கல்யாணம் என்று இவன் காரணமே இல்லாத வினாவை தொடுத்தான். என்று அவனை புரியாது பார்த்தாள் பெண்ணவள். இல்லை, உனக்கா 2 நாள் கல்யாணம்? நீயே குழந்த மாதிரி உங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விட்டதுக்கு சண்டை போடுற, உனக்கு போய் கல்யாணமா என்று சிரித்தான் ஆதி. அவன் அவளை முறைத்து, நீ யார்னு சொல்லு என்று கேட்டாள். உன் மாமா பையன். நீ எதுக்கு இங்கே வந்த? நீ முதல்ல என் காலரை விடு, நான் சொல்கிறேன் என்றான் ஆதி. அப்பொழுதுதான் அவன் காலரை பிடித்திருப்பதையும் அவனுக்கு மிக அருகில் இருப்பதையும் உணர்ந்தவள் விலகினாள். இப்ப சொல்லு என்று கேட்டாள் சனா. திமிரு பிடிச்சவ என்று முணங்கியவன், என் பேர் ஆதி, உன் அம்மாவோட அண்ணன் பையன், உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் என்று ஏதோ சொல்ல அவன் வாயெடுக்க, அம்மாவுக்கு அண்ணன் இருக்காங்களா என்று பல்லை காட்டினாள் சனா. இவனுக்கு தான் ஒரு விசித்திர பிறவியை பார்ப்பது போல் இருந்தது. பின் சுதாரித்தவனாய், ஏன் உனக்கு தெரியாதா என்க என்று உதட்டை சுளித்து சொன்னவளை பார்த்தவன், இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, கிளம்பு என்று குரலை உயர்த்தினான். ஏன் கத்துற? நம்ம வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க சொல்லு. நம்ம ஊர் பேர் என்ன? சிட்டியா வில்லேஜா? நீ என்ன படிச்சிருக்க? அடுக்கடுக்காய் கேள்விகளை தொடுத்தாள் பெண்ணவள். போதும் போதும் நிறுத்து. இப்ப என்ன திடீர் பாசம்? எத்தனை நாள் எங்கிருந்த என்று அவன் உருமவும் பயந்து போனாள் சனா. பின் அவன் அறையை விட்டு வெளியேறியவள் தனது அறைக்குள் சென்று விட்டாள். ஆதி அவன் அறைக்கதவை தாழ்பாலிட்டபடி தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தான். தன் கைபேசிக்கு ரகு அழைத்திருக்க அதை எடுத்தவன், சொல்லு மச்சான் என்றான். நீதான் சொல்லணும். உன் அத்தை பொண்ணை பார்த்தியா? பொண்ணு எப்படி? உனக்கு பிடிச்சிருக்கா? ஊருக்கு எப்போ கூட்டிகிட்டு வர? டேய், இருக்கிற கடுப்பில் நீ வேற, ஏண்டா? என்னாச்சுடா என்றான் ரகு. ஊரிலிருந்து அவர்கள் முகவரியை பெற்று கிளம்பிய ஆதித்யா சனா இல்லத்திற்கு வந்தான். கல்யாண வீட்டை போல் அலங்கரித்திருப்பதை கண்டவன் அங்கிருந்தவரிடம், சார், இது வேல் காயத்ரி வீடு தானே என்று கேட்க, ஆமாங்க, நீங்க யாரு? நான் அவங்கள பார்க்கணும் என்று மட்டுமே கூறினான். இங்கே என்ன விசேஷம் என்றவன் வினவ, அண்ணா அம்மாவுக்கு கல்யாணம், நீங்கள் உட்காருங்க, நான் பெரியம்மாவை வர சொல்கிறேன் என்று விட்டு உள்ளே சென்றார் அவர். சிறிது நேரம் கழித்து காயத்ரி அங்கு வந்தார். யார் தம்பி நீங்க என்றவர் வினவ, நான் ராஜசேகர் சுஜி மகன் என்றான் ஆதித்யா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை 2 லைனில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.